வணக்கம் குட்டீஸ், நான் உங்கள் ஓவியாசிரியர் M.Thomas. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சாஃப்ட் பேஸ்ட்லாம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும். தமிழில் மென்மையான வெளிர். இந்த நிறத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆயில் பேஸ்ட் மாதிரி தான், ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது கொஞ்சம் பாருங்கள். இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த பல்ப் இருக்குல்ல, சாக் பீஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தேவையானது கலர், ஒரு கிளாத் எடுத்துக்கங்க, ஒரு துணி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டாபிக் போட்டுடுறேன். ஹவு டு யூஸ் சாஃப்ட் பேஸ்டல். தமிழில் மென்மையான வெளிர். சரிங்களா, போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா, உங்களுக்கு தெரியாமல் போயிடும் எத்தனை பாக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு. அதனால தான் மறுபடியும் 5 பாக்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன் நான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு எவ்வளோ லைட்டாக பண்ணுற பாருங்க. இந்த லைட் தான் நமக்கு வராது, ஏன்னா அழுத்திடுவோம் நம்ம. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப லைட்டாக பண்ணணும். அந்த பேப்பரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த 5th கோட்டிங் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த ஃபுல் டார்க் கிடைக்கும். மற்ற எல்லாமே பாருங்கள், லைட்டு, கொஞ்சம் டார்க்கு 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 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி இந்த 5 டோன் பண்ணால் தான் அந்த ட்ராயிங் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா, இந்த 5 டோனை யூஸ் பண்ண கற்றுக்கணும். இதை வந்து நீங்கள் துடைக்கக்கூடாது, இது வந்து ஊதி விடணும், அவ்வளோதான். இது வந்து பவுடர் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போது ஒரு சிலிண்டர் ஷேப்பு, ஒரு ஓவல் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். இப்போ 3 எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரே பிக்சரில் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து டார்க் லைட்டு, செகண்ட் வந்து ஸ்டெப் ஷேடிங், டிண்ட் ஷேடிங். இப்போ டார்க் லைட் எப்படி வரும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டார்க்கு, ரைட் ஹேண்ட் சைட் லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வரும் டார்க்னஸ். கொஞ்சம் லைட்டிங் வச்சுருங்க. அடுத்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன், ஸ்டெப் ஷேடிங். லைட்டை ஃபிங்கர் வச்சு தேய்ச்சி விட்ருங்க, அவ்வளோதான். லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஃபிங்கர், இல்லைனா கொப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் டிண்ட் ஷேடிங் பாருங்கள், கீழே வந்து ஆரஞ்சு பண்ணுறேன். லைட்டாக பண்ணால் போதும். மேலே பாருங்கள் டீப் எல்லோ, ஏன்னா லைட்டிங் மேலே இருக்குது, அதனால் டீப் எல்லோ பண்ணுறேன். இப்போ ஷேடோ பண்ணோம், ரெட் வச்சு ஷேடோ பண்ணிட்டேன். இந்த ஃப்ரூட்ஸும் பாருங்கள் பண்ணியாச்சு, ஷேடோ பண்ணியாச்சு ஃப்ரூட்டுக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் 3 பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு லீஃப், பஞ்ச் ஆகிற லீஃப் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஒவ்வொன்றுடைய நிழலும் இன்னொரு லீஃப் மேலே விழும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் பேஸ்ட் மாதிரிலாம் போட்டு அழுத்திலாம் பண்ண தேவையில்லை. லைட்டாக பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு மெர்ச் பண்ணிட்டா வந்துடும். எப்போதுமே ஒரு முறையும் கையை தொடச்சிக்கோங்க, கிளாத்தில் தொடச்சி மெர்ச் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் வேணும்னா கொஞ்சம் ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும், லைட்டு வேணும்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லோ வச்சு பண்ணிடுறேன், அடுத்து ப்ளூ வச்சு ஒரு லைன் போட்டு, அது ஷேடோ தான். இது நம்ம பண்ணுறது எல்லாமே ஷேடோ. லைட்டாக மெர்ச் பண்ணிவிடுங்க, ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், ஈஸியாக பண்ணியாச்சு. க்ரீன் கலர் லைன் போட்டுருங்க, உள்ள லைன்ஸ்லாம். அவ்வளோ கொஞ்சம் லைட்டிங் டார்க், அந்த மேடு பண்ணலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக ஷேடோ போட்டுக்குங்க, அப்போ 3Dயாக தெரியும். ஓகே, ஷேடோ பண்ணியாச்சு. சரிங்களா, அடுத்து வாங்க எக்ஸசைஸ் 4 பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் நிறைய பேர் டவுட் இருக்கும், ஃப்ளவர் எப்படி பண்ணுறது தெரியாது. பாருங்கள், இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். லைட்டாக ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஆரம்ப ஸ்டேஜுக்காக நான் ஸ்கெட்ச் போட்டு காட்டுறேன், எனக்கு குழந்தைங்களுக்கு புரியாது இல்லையா, அதனால தான். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு பெட்டிலே பாருங்கள் எவ்வளோ கலர் யூஸ் பண்ணோம் பாருங்கள். ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு. அப்புறம் எப்போதும் மேலே கிளாத்தில் வந்து கையை தொடச்சிருங்க, தொடச்சிட்டு மெர்ச் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துடும், நமக்கு அந்த ஃபார்ம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே டார்க் பண்ணிகிட்டே இருக்கணும், டார்க் லைட் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பேப்பர் ஒயிட் தெரியக்கூடாது, அந்த டெக்ஸ்சர் தெரியக்கூடாது, பேப்பர் டெக்ஸ்சர் அது வரையும் மேலே பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பேக்ரவுண்ட் பண்ணுறோம். இதில் ரியல் ஃப்ளவர் அப்படியே கொண்டு வரலாம் இந்த மீடியத்தில், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா இந்த அவுட்லைன் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் ப்ரஷில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது, ஷார்ப்பாலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணினா ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணலாம். பாருங்கள்,
ஏன்னா அடிக்கடி உடஞ்சி போயிடும். கொஞ்சம் கிட்ட பிடிச்சிக்கணும் இதை. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணோம். அதான் சாக் பீஸ் மாதிரியே இருக்கும். அப்படியே மெர்ஜ் பண்ணிடுறேன். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்மெலன். இது எங்கள் வீட்டில் இருந்த வாட்டர்மெலன் தான் இது. அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணுறேன் நான். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அந்த கலர் பாருங்கள். வாட்டர்மெலன் வந்து க்ரீன் கலர்னு நினைப்பீங்க. சரிங்களா? அப்படி வராது இதில். இது ஒரு பக்கம் லைட்டாக அந்த எல்லோ கலர் மிக்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் வந்து க்ரீனாக இருக்கும், ஒரு பக்கம் எல்லோவாக இருக்கும். நான் அந்த எல்லோ பக்கம் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பக்கம் டார்க்காக இருக்கோ அங்கே தான் அந்த பேட்டர்ன் பாருங்கள். அதில் இருக்கிற பேட்டர்ன்லாம் டார்க்காக இருக்கும். அப்படியே பேக்ரவுண்ட் பாருங்கள். கீழே வந்து டேபிள் மேலே வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த டேபிளோடைய கலர் கீழே அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. ஷேடோ பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த டேபிள் மேலே கொஞ்சம் டிசைன் வரும் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக க்ரீன் பண்ணிடணும். பாருங்கள் வரைஞ்சி முடிச்சதும் பாருங்கள் ஈலாம் வருது பாருங்கள். அந்தளவுக்கு ரியலாக பண்ணணும். இப்போது பேக்கில் இருக்கிற அந்த லைன்ஸ்லாம் போட்டுடுறேன். அந்த டேபிளுடைய அந்த டெக்ஸ்சர், அந்த கலர் டிசைன்ஸ் அது ஆக்சுவலி அப்படியே மெர்ஜ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஷேடோ டார்க் பண்ணிவிடுங்க. லைட்டாக பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், அதிகமாக யூஸ் பண்ணல. கொஞ்சம் டார்க் அங்கே ஃபைனல் டச். இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம நேச்சர் இன் சாஃப்ட் பேஸ்டல், இயற்கை காட்சி மென்மையான வெளியில் எப்படி பயன்படுத்த வேண்டும். பாருங்கள் எப்போதும் போல் ஒரு மார்ஜின் போட்டுக்குங்க. சும்மா ரஃபாக தான் போடுறேன். என்னுடைய டேப்லேருந்து ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிட்டேன். எப்போதும் வர்ற மாதிரி தான் ஒரு ஹவுஸ் சிம்பிளாக. ஏன்னா இதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதான் அதிகமாக பார்த்துருப்பீங்க இது மாதிரி சீன்லாம். அதுக்காக தான் நான் எப்போதுமே ஹவுஸ் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்னென்ன கலர் நமக்கு பார்க்குறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் வச்சுக்கிட்டு அப்படி மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குங்க அது. ஏன்னா ஆயில் பேஸ்ட் மாதிரிலாம் இருக்காது அது. இதில் கையெல்லாம் வலிக்காது. வெறும் பவுடர் மாதிரி தான் இருக்கும் அது. அப்படியே என்னென்ன கலர் தேவையோ அங்கே வச்சுட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்கைக்கு பாருங்கள் லைட்டாக ஒயிட்டு ப்ளூலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் டார்க் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வழி கொஞ்சம் பண்ணிடுறேன். ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் மெர்ஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கிராஸ் தேவையான கலர் அதே மாதிரி தான். கொஞ்சம் டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், எல்லோலாம் வச்சு மெர்ஜ் பண்ணி விட்டுடணும். இப்போ பாருங்கள் மறுபடியும் டெப்த் வைக்கிறோம் பாருங்கள். இந்த சாஃப்ட் பேஸை பொறுத்தவரையிலையும் எப்போதும் டெப்த் வச்சுக்கலாம், எப்போதும் லைட் வச்சுக்கலாம். டார்க்கும் பண்ணலாம், லைட்டும் பண்ணலாம். பேக்கில் கொஞ்சம் ட்ரீஸ் போகிற மாதிரி லைட்டாக பண்ணியாச்சு. அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணிட்டே வரலாம். லீஃப்லாம் பாருங்கள் லைட்டிங் கொடுத்துட்றேன். இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் லீஃப்லாம். கொஞ்சம் கோகனட் ட்ரீஸ் ஒரு 2 மரம் இருக்கிற மாதிரி பின்னாடி பண்ணியாச்சு. தென்னை மரம் இருக்கிற மாதிரி. அப்படியே பாருங்கள் லைட்டிங் கொஞ்சமாக வச்சுட்டே இருக்கும். லைட்டிங் வைக்க வைக்க பாருங்கள் ரொம்ப அழகாக வரும். நமக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கிற வரலையும் மேலே மேலே பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றுமே ஆகாது. அப்படி பண்ண டார்க் பண்ணுறேன். அப்படியே அதை ஷேடோ பண்ணியாச்சு. டோர் விண்டோ எல்லாம் போட்டுட்டோம். லைட்டிங் பாருங்கள் பண்ணிவிட்டு லைட்டாக மெர்ஜ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் லாங்கில் இருக்க மாதிரி தெரியும். சரிங்களா? அப்படியே லைட்டிங் பண்ணியாச்சு. முடிக்க போகிறேன். டார்க் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஹியூமன் ஃபிகர், ஒரு ஆள் போகிற மாதிரி ரெட் ஆரஞ்சு வச்சு பண்ணியாச்சு. லைட்டிங் முக்கியம், ஷேடோ முக்கியம், மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த லீஃபோடைய லைட்டிங்ஸ், அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே லைட்டிங் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்களேன் அப்படியே முடிக்க போகிறேன். பாருங்கள் முடிச்ச ஒரு ட்ராயிங் பாருங்கள். பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ட்ராயிங் இருக்குது. இது வந்து நான் பண்ணல, என் பையன் பண்ணது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.